கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுஸ்திரங்களையும் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறேன். கடந்த நாட்களிலே டிசம்பர் மாதம் நாம் 20ஆம் தேதி அன்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரி என்ற நகரத்திற்கு அருகே உள்ள இடையான்குடி என்ற கிராமத்திற்கு சென்று மதிப்புக்குரிய பிஷப் ராபர்ட் கால்டுவெல் அவர்களுடைய மிஷனரிகளை குறித்து நாம் வேத ஆராய்ச்சி செய்தோம். அந்த வேத ஆராய்ச்சியின் பலனாக நமக்கு கிடைக்கப்பட்ட செய்திகள் மிகவும் ஒரு பயனுள்ள செய்தியாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் கடந்த நாட்களிலே ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் ஸ்ரீகன் பால்கு அருட்பணியாளர் அவர்களை குறித்து, அவருடைய வாழ்க்கை முறைகளை குறித்து, அவர் தமிழுக்கு செய்த தொண்டுகளை குறித்து, கிறிஸ்துவ தமிழ் இலக்கியத்திற்கும் கிறிஸ்துவத்திற்கும் அவர் தென்னிந்தியா திருச்சபையிலே அவர் செய்த முக்கியத்துவத்தை நாம் கடந்த செய்திகளிலே நாம் ஆராய்ச்சி செய்திருந்தோம். இந்த நாட்களில் மதிப்பிற்குரிய பிஷப் கால்டுவெல் ஐயா அவர்களை குறித்து ஆராய்ச்சிக்காக நாம் சில காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அவைகளை கண்ட காரியங்கள் என்ன என்று பார்க்கும்போது, மதிப்பிற்குரிய பிஷப் ராபர்ட் கால்டுவெல் என்பவர் 1814ஆம் ஆண்டு அந்த அயர்லாந்து என்ற தேசத்திலே, அவர் இங்கிலாந்திற்குரிய நாட்டிலே மே மாதம் 7ஆம் தேதி அன்று 1814ஆம் ஆண்டு அங்கே பிறந்திருக்கிறார். பிறந்த இவர் தன்னுடைய 16ஆம் வயதிலே கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தில் டிடி எல்எல்டி என்ற அருட்பணியாளர் இறையியல் படிப்பிற்குரிய டாக்டரேட் பட்டத்தை அவர் படித்து ஒரு பிஷப்பாக தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறார். தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு அவர் லண்டன் மிஷனரி சொசைட்டி என்ற ஒரு நிறுவனத்திலே அவர் தன்னை இணைத்து கொள்கிறார். இணைத்து கொண்டு அவர் தன்னுடைய மிஷனரி பயணமாக சென்னை அங்கே வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். இங்கே இந்த லண்டன் மிஷனரி சொசைட்டி மூலமாக இவர் சென்னையை சரியாக ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 1838ஆம் தேதியிலே இங்கே வந்தடைந்து இந்த தென்னிந்திய திருச்சபைகளுக்கு, கிராமங்களுக்கு அவர் ஒரு கிறிஸ்துவ மிஷனரியாக தன்னுடைய பணியை அவர் செய்கிறார். அப்படியாய் அவர் தன்னுடைய இறைப்பணிகளை அங்கே தரங்கம்பாடி வழியாக வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை அடைந்து அங்கே ஒரு 7 குடும்பங்களை வைத்துக்கொண்டு அவர் சிறிய அளவில் இந்த மிஷனரி கிறிஸ்துவ ஊழியத்தை அவர் செய்கிறார். இப்பொழுது நாளடையிலே அந்த ஊழியமானது மிகவும் வளர்ந்து ஒரு கிறிஸ்துவ போதனைக்குள்ளே ஜனங்களை நிறைய வழி நடத்தி அங்கே ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல், நடுநிலை பள்ளிகளை அமைத்து அங்கே வசிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கல்வி பெற உதவி செய்தார் என்று அங்கே பார்க்கிறோம். அது மட்டுமில்லாமல் சில மருத்துவ உதவிகளை அவர் செய்து கொடுக்கிறார் என்று அங்கு பார்க்கிறோம். அவர் அந்த 7 ஃபேமிலிகளை வைத்துக்கொண்டு 1841ஆம் ஆண்டு வாக்கிலே அவர் இடையன்குடி என்ற கிராமத்திற்கு வந்து அந்த கிராமத்தை தோற்றுவித்து அந்த கிராமத்திலே ஒரு நீண்ட காலமாக 41 ஆண்டுகள் அவர் தொடர்ந்து ஒரு ஊழியத்தை அங்கே செய்து வருகிறார். அங்கு செய்து வரும்போது அவர் பல ஆராய்ச்சிகளை அங்கே செய்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். குறிப்பாக அவர் தமிழை நன்றாக கற்றுக்கூடிய நிலையிலே ஒரு 8 மாதங்களுக்கு மேலாக தமிழை எழுதும், படிக்கவும், பேசவும் அவர் நன்றாக படிக்கிறார். இந்த தமிழ் மொழியை தொன்மையான ஒரு மொழி என்பதை உணர்ந்து அவர் ஹிப்ரு மொழியிலே இங்கே தொடர்புடையதை குறித்து அங்கே கம்பேரிட்டிவ் கிராமர், எபிரேய மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் உள்ள தொடர்புகளை குறித்து அங்கே பேசுகிறார். இங்கே தமிழ் மொழியை ரொம்ப உயிரை விட அதிகமாக நேசிக்கிறார். நேசிக்கும்போது இங்கே தமிழை குறித்து ஒரு முப்பிலக்கணம் எழுதக்கூடிய ஒரு நூலை, அங்கே திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதுவதற்கு அங்கே
முன்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அதன் விளைவாக அங்கே பார்க்கும்போது 1856 ஒரு மொழியாளராக அங்கே மாற்றப்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அந்த காலகட்டத்திலே பார்க்கும்போது அவர் இன்ஃப்ளூயன்ஷியல் ஒர்க்கிய கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த திராவிடன் ஆர் சவுத் இந்தியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜ் என்ற புத்தகத்தை அவர் அங்கே எழுதி திராவிட மொழிகளுக்கான தமிழ் மொழியே முதன்மையான மொழி அந்த ஒப்பிலக்கணத்தை எழுதி அவர் தமிழர்களுடைய பெருமையை உலகத்திற்கு கொண்டு வருகிறார் என்று அங்கு சொல்ல முடியும். இப்படிப்பட்ட இந்த பிஷப் கால்டுவெல் ஐயா அவர்கள் அங்கு திருநெல்வேலியிலே தன்னுடைய வாழ்க்கையை அங்கே ஆரம்பிக்கிறார். திருநெல்வேலி மக்களுக்காக சில ஆராய்ச்சிகளை செய்கிறார். இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பொலிட்டிக்கல் அண்டு ஜென்ரல் ஹிஸ்ட்ரி அதை குறித்து அங்கே ஒரு ஆராய்ச்சி செய்கிறார். ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுடைய வாழ்க்கை முறைகள் மாற்றத்தை அவர் ஆராய்ச்சி செய்கிறார். பொற்கை என்ற புத்தகத்தை அங்கே அவர் தமிழில் அங்கே எழுதுகிறார். இப்படியே அவர் பல்வேறு சாதனைகளை இங்கே தமிழ் மொழிக்காக அவர் செய்திருக்கிறார். ஊழியங்களும் நிறைய செய்திருக்கிறார். அவருடைய காலகட்டத்திலே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்ற 3 திருத்துவ கொள்கைகளை உபதேசங்களை அவர் அந்த சபையிலே கொண்டு வந்திருக்கின்றார். பழைய தொன்மையான ஒரு சபையை அங்கே 1842 அங்கே நிறுவியிருக்கிறார். அது இன்னும் எந்த ஒரு சிதிலடையாமல் சேதமடையாமல் அப்படியே அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அது மட்டுமில்லாமல் அவருக்கு ஏறக்குறைய 11 குழந்தைகள் பிறந்துள்ளார்கள் என்று செய்தி குறிப்பில் அங்கே அறிய முடிகிறது. அதில் பிள்ளைகள் எல்லோரும் நன்றாக படித்து அவர்கள் லண்டனில் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார்கள் என்பதும் தெரிய வருகிறது. அவர்கள் ஜீனாலஜி ட்ரீ 200 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பொழுதும் அந்த சபைக்கு அவர்களோடு தொடர்பு அங்கே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இடையன்குடி தூய திருத்துவ பேராலயத்தை அங்கே நிறுவி தலைமை குருசேகரத்தை அங்கே நிறுவி அதற்கு தலைமை பிஷப்பாகவும் ஜாயிண்ட் பிஷப்பாகவும் அவர் 1877 அவர் அங்கே பணியாற்றிருக்கிறார் என்று சொல்ல முடிகிறது. ஸ்ரீகன் பால் அவர்களைப் போல இவரும் ஒரு நல்ல ஒரு மொழிபெயர்ப்பாளர், தமிழ் சிந்தனையாளர், தமிழ் சீர்திருத்தவாதி, சமூக சீர்திருத்தவாதி என்று சொல்ல முடியும். இவருடைய காலத்திலே பார்க்கும்போது பரதகண்ட புராணம் என்ற நூலை எழுதி அதில் இதிகாசங்களையும் வேதங்களையும் புராணங்களையும் மகாபாரதம் கம்பராமாயணத்தின் குறித்த கருத்துக்களை அதிகமாக அவர் சொல்லியிருக்கிறார் என்று அங்கே அறிய முடிகிறது. ஆகவே அவருடைய காலத்திலே அங்கே பார்க்கும்போது ஒரு லண்டன் மிஷனரியாக அவர் இந்த தமிழகத்திற்கு வந்திருந்தாலும் தமிழை தன் உயிர் மூச்சாக நேசித்து தமிழை கற்றறிந்து தமிழுக்கு ஒரு ஒப்பிலக்கணத்தை எழுதி அவர் தன்னுடைய உயிரை இந்த மண்ணிலே நிலைநிறுத்தியிருக்கிறார் என்று நாம் அங்கே பார்க்க முடியும். ஆகவே மதிப்புக்குரிய கால்டுவெல் பிஷப் ஐயா அவர்கள் 1891 ஆகஸ்ட் 28 அன்று கொடைக்கானலிலே அவர் அங்கே மரித்து போயிருக்கிறார். மரித்து போன அவருடைய சரீரத்தை உயிர்த்தெழுதலின் நம்பிக்கைக்காக அவர் எந்த இடத்திலே ஊழியம் செய்தாரோ அதே தேவாலயத்திலே பலிபீடத்தின் அருகிலே அங்கே அவரை அடக்கம் செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடைய மனைவி எலிசா என்பவரும் அவருடைய 2வது மகளானவர் அவரையும் அங்கே 3 பேரையும் அங்கேயே உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையாக அங்கே பலிபீடத்தின் அருகிலே அதே ஆலயத்திலே அடக்கம் செய்திருக்கிறார்கள். அதையும் நாம் காண முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆலயத்திலே பெரிய பளிங்கு கல் போல ஒரு வித்தியாசமான ஒரு முறையிலே விலை மதிப்பு மிடாத ஒரு ஞானஸ்தான தொட்டி அங்கே பீடத்தின் வாசலிலே நாம் பார்க்க முடிகிறது. அதுவும் பழங்கால தொன்மை வாய்ந்த ஒரு பொருளாக நாம் பார்க்க முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் ஆலயத்தின் மணி ஒரு சிறப்புமிக்க மணி, ஆசியாவிலே ஒரு பெரிய வித்தியாசமான ஒரு ஆலய மணியாக அங்கே பார்க்க முடிகிறது. அந்த ஆலயத்தில் எழும்பக்கூடிய அந்த ஒளி, அந்த பெல்லின் மூலமாக வரக்கூடிய ஒளியானது ஒரு வித்தியாசமாக இருக்கிறது.
அதையும் நாம் அங்கே பெருமையாக பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த கால்டுவெல் ஐயா அவர்கள் சென்னைக்கு 1838 அங்கே வந்து 1841 திருநெல்வேலி மாவட்டத்திற்கு இடையான்குடிக்கு அவர்கள் அங்கே சென்று ஒரு மிஷனரி வாழ்க்கையை திறமையாக செய்திருக்கிறார். தென்னிந்தியாவில் ஒரு கிறிஸ்துவத்தினுடைய வளர்ச்சி, ஒரு கிறிஸ்துவ தமிழ் இலக்கியம், ஒரு கிறிஸ்துவ தென்னிந்திய திருச்சபையில் ஒரு முக்கிய காரணம் என்றால் ஸ்ரீகன் பால்வுக்கு அடுத்தபடியாக ஐயா ராபர்ட் கால்டுவெல் அவர்களை சொல்ல முடியும் என்பது மறுக்க முடியாத உண்மை. கடந்த நாட்களிலே இதையெல்லாம் நாம் போய் பார்த்தோம். அதை பார்க்கும்போது அரசாங்கமும் சில அவர்களுக்கு உரிய கடமைகளை, அவருடைய உதவிகளை நினைத்து 1967 சென்னை மெரினா கடற்கரையில் அவருடைய முழு திருவ உருவச் சிலையை தமிழக அரசு நிறுவியிருக்கிறது. அதையும் நாம் அறிந்து கொண்டோம். அவருக்கான அருங்காட்சியகங்கள் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. அதையும் அறிந்து கொண்டோம். அது மட்டும் இல்லாமல் 2010 இந்திய அரசாங்கத்தினால் அவருக்கு போஸ்டல் ஸ்டாம்ப், நினைவு தபால் தலை அங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து அறிந்தோம். ஆகவே அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது அவர் தமிழை உயர்வாக நேசித்திருக்கிறார், கிறிஸ்துவ மதத்தை உயர்வாக நேசித்திருக்கிறார். அவர் நல்ல ஒரு ஊழியத்தை தென்னிந்திய திருச்சபையிலே திருச்சபைகள் வளர்வதற்கான ஒரு ஊழியத்தை அவர் செய்திருக்கிறார். ஆகவே அவர்களுடைய வாழ்க்கையிலே பல தியாக மனப்பான்மையோடு இந்த தமிழகத்திற்கு வந்து அவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்று தென்னிந்திய திருச்சபையிலே கிறிஸ்துவ வளர்ச்சி என்று பார்க்கும்போது இந்த பெருமையெல்லாம் அவர்களை சாரும் என்பது மறுக்க முடியாத உண்மை. கடந்த நாட்களிலே நாம் இந்த காரியங்களெல்லாம் பார்த்தோம். மனதிற்கு நிறைவாக இருந்தது. அவர் த 3 ways மார்க் என்ற புத்தகத்தை, நன்னெறி குறிப்பு என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மிஷனரியாக மட்டுமில்லாமல், ஒரு பிஷப் ஊழியக்காரராக மட்டுமில்லாமல், ஒரு சமுதாய நன்னெறியாளராக, ஒரு சமுதாயத்திற்கு ஒரு சீர்திருத்தவாதியாக, ஒரு சமுதாயத்திற்கு ஒரு வழிகாட்டியாக, தமிழ் சமுதாயத்திற்கு ஒரு மொழி வழிகாட்டியாக, இவ்வாறு பல முகங்களை கொண்டு அவர் வாழ்ந்து தன்னுடைய பெருமையை இங்கே நிலைநாட்டி சென்றிருக்கின்றார். அவருக்காக 200ஆம் ஆண்டு நினைவு நாளை அவர்கள் அங்கே கொண்டாடியிருக்கிறார்கள். அந்த விழாவின் போது அவருடைய குடும்பத்தை சார்ந்த அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் நிறைய நபர்கள் வந்து அங்கே கலந்து அதை கௌரவித்திருக்கிறார்கள். இன்னும் அந்த சபையானது அவருடைய குடும்பத்தோடு நபர்களோடு தொடர்புடையதாக அங்கே காணப்படுகிறதை நாம் அறிய முடிந்தது. ஆகவே காணப்படக்கூடிய ஒரு இடம் ஸ்ரீகன் பால் ஐயா அவர்களுடைய பெருமைகள், அது ராபர்ட் கால்டுவெல் ஐயா அவர்களினுடைய பெருமைகள், இதெல்லாம் வந்து மறக்க முடியாத காரியங்கள் என்று சொல்ல முடியும். அந்த காரியங்களெல்லாம் கடந்த நாட்களிலே வேத ஆராய்ச்சியாக நாம் பார்த்தோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.